கதையின் தலைப்பு முடியும் வரை ஓடு. மீரா மற்றும் அருண் இருவரும் தங்கள் பள்ளி ஓட்டப்பந்தயத்தைப் பற்றி மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். பயிற்சியின் போது அருண் எப்போதும் முதலில் முடிப்பார். அதே நேரத்தில் மீரா அமைதியாக தன் சொந்த வேகத்தில் பயிற்சி செய்தாள். ஒருநாள் அருண் மிகவும் சோர்வாக உணர்ந்தான் மற்றும் பயிற்சியை சீக்கிரமாகவே நிறுத்திவிட்டான். நான் தோற்கப் போகிறேன் என்று நினைக்கிறேன் என்று அவன் பெருமூச்சுடன் சொன்னான். மீரா அவனை உற்சாகப்படுத்தினாள். தோல்வி ஒரு பிரச்சனையில்லை அருண், பயத்தின் காரணமாக நிறுத்துவதுதான். பந்தய நாளில் அருண் மிக வேகமாக தொடங்கினான். ஆனால் பாதி வழியில் சீக்கிரமே சோர்வடைந்து விட்டான். மீரா நிலையாகவும் கவனமாகவும் இறுதிச் சுற்றில் மற்ற ஓட்டப்பந்தய வீரர்களை முந்த ஆரம்பித்தாள். மீரா அத்தகைய உறுதியுடன் முன்னேறுவதைக் கண்ட அருணுக்கு அவளுடைய விவேகமான வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அருண் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி கடைசி 100 மீட்டரை நம்ப முடியாத மன உறுதியுடன் ஓடினான். இருவரும் ஒன்றாகவே எல்லைக்கோட்டை தாண்டினார்கள். ஆனால் அருண் ஒரு சிறிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான், கண் இமைக்கும் நேரத்தில். மீரா பிரகாசமாக சிரித்து, நான் வெற்றி பெற ஓடவில்லை, நீ நிறுத்தக்கூடாது என்பதற்காக ஓடினேன். அந்த நாள் முதல் அருண் மீண்டும் பாதி வழியில் ஒருபோதும் கைவிடவில்லை. மீராவின் கருணையை நினைவில் வைத்துக் கொண்டான். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், பயம் நம்மை நிறுத்தும். தொடர் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றும்.